Praise the Lord. நம்ம ஒரு குழந்தையை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். எமரால் ராபர்ட் நித்தியால் குடும்பத்தார் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் கரங்களை இந்த அருமையான பிள்ளைகள் பக்கம் நீட்டுவோம். எமரால்ட் ராபர்ட்காகவும் மகள் நித்யாளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். தலைவர் விழிச்சிட்டாரு. அவங்க தகப்பனார் என்னுடைய தந்தையார் தாயாரோடு நீண்டதொரு காலம் பிரயாணித்தவர்கள். பூர்வீகமான ஒரு பெந்தைக்கோஸ்தை குடும்பத்தினுடைய ஆழங்களில் பிறந்து வளர்க்கப்பட்டு, எமரால்டை நான் பார்க்கும்போது இப்படி பார்த்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய நிறுவனத்தில் வைஸ் பிரசிடென்ட் இருக்கார், எங்கெங்கேயோ போயிட்டுருக்காரு, சாதிச்சுட்டே இருக்கார். நன்றி, எனக்கு மனம் அவ்வளோ சந்தோஷம். ஆனந்த கண்ணீர் தான் இவரில் வடிக்கணும். ஏன்னா திரும்பி பார்த்தா ஒரு 45 ஆண்டுகள் பழக்கமுள்ள ஒரு குடும்பத்தின் சந்ததி இன்னைக்கு பிரதிஷ்டை செய்கிற பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு நன்றி சொல்ல. எல்லாரும் உங்கள் வலது கை இந்த பக்கமாக நீட்டும் போது கர்த்தர் கொடுத்த இந்த மகனுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். யோசேப்பை போல உன்னை நான் உருவாக்கும் போதே உனக்குள்ள நான் பேக்கேஜ் பண்ணின என்னுடைய டெஸ்டினி, உனக்குள்ள நான் வைத்த லிஃப்டிங் சீசன்ஸ், உனக்குள்ள வைத்த என் மகத்துவங்கள் வெளிப்படக்கூடிய ஆச்சரியமான காலங்களை நான் உனக்கு உருவாக்குவேன். நீ அங்கே வந்து நிற்ப, நான் உன்னை வாழ வைப்பேன். நீ எழுந்து நிற்ப, உன்னை நான் பிரகாசிக்க செய்வேன். ஏன்னா உன்னை குறித்த நோக்கங்கள் பெரிது. இது நீதிமானின் சந்ததி, இது பலத்து ஒங்கும். ஜோஷுவாவை போல இயற்கை கூட உனக்கு சாதகமாய் நிற்கும். சூரியன் சந்திரன் கூட உனக்கு சாதகமாய் செயல்படும். நீ எழுந்து யுத்தங்களை முடிப்ப, நீ சாதிக்கிறவனாய் இருப்ப. வெற்றியின் கரம் உன்னோடு கூட இருக்கும். அஞ்சாத ஒரு பராக்கிரமசாலியாய் கிதியோனை போல நீ எழுந்து யுத்தம் பண்ணுவ. உன் காலங்களில் உனக்கு நிகராக உன்னை சுற்றி இருக்கிற எவரும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆற்றலும் திறனும் நான் உனக்கு தருவேன். நீ ஜெயிக்கும் மகனாக இருப்ப. ஆமேன். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செழுமையினுடைய பங்குகளினுடைய உன்னை நடத்தும் போது நீ அடைய போகிற செழுமையினுடைய மகத்துவங்கள் இதுவரைக்கும் கண்கள் காணலை, காதுகள் கேட்கலை, இருதயம் யோசிக்கலை. அப்படிப்பட்ட மேன்மைகளை உனக்கு தந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எப்பொழுதும் நான் சொல்வது என் வழக்கம், இந்த குலம் கோத்திரத்தில் எவரும் உயர்ந்திடாத உயரத்தில் இந்த மகன் நிற்கிற நாளை நீங்கள் காண்பீர்கள். ஜெயிப்படா, நீ சாதிப்ப. ஆண்டவருடைய தயவும் கிருபையும் காருண்யமும் அவனை தூக்குகிற காலங்களில் லட்சங்கள் அல்ல கோடிகளுக்கு நடுவே வித்தியாசமான ஒரு இளைஞனாய் எழுந்து நிற்கும் ஆற்றலை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். ஆமென். எப்பொழுதுமே சொல்வது பவுல் அடிகளார் சொன்னதை சொல்லுகிறேன். கண்கள் காணல், eyes have not seen, ears have not heard, hearts have never pondered what my God has in store for you. உனக்கு நான் ஆயத்தம் பண்ணின மகத்துவங்களை இதுவரைக்கும் யாரும் யோசித்து கூட பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட மேன்மைகள் உன்னை வைத்து நடத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லி எல்லாரும் தலைக்கு மேல கையை தட்டும் போது, டேடி இந்த மகனை ஆசீர்வதிங்க, அவனை குறித்த திட்டம் நோக்கம் நிறைவேறட்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் நாமத்தில் இந்த மகனுக்கு ஆட்ரியல் ஜோவர்ட் என்று பெயரிட்டு இருக்கிறேன். கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? Adriel. Thank you, sir. A blessed man. Tata. அவ வரலன்றாங்க, விட்டுருங்க. Thank you, Lord Jesus.